அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம உருளைக்கிழங்கு பீன்ஸோட கீரையையும் சேர்த்து ஒரு செம்மையான கூட்டு ஒன்று தயார் பண்ண போறோம். அதுக்கு முதல்ல நம்ம இப்போ ஒரு குக்கர்ல பாசிப்பருப்பு ஒரு டம்ளர், அதாவது ஒரு 100 கிராம் அளவுக்கு அதில் போட்டு நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம். இந்த பாசிப்பருப்பு ஒரு பக்கம் கொதிக்கும் போதே நாம உருளைக்கிழங்கு, ஒரு பெரிய உருளைக்கிழங்கு, ஒரு 5 பீன்ஸு, ஒரு 3 தக்காளி, நல்ல பெரிய தக்காளியை 3 தக்காளி எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கிறோம். கீரை பாத்தீங்கன்னா எந்த கீரையா இருந்தாலும் சரி, நாம இதுக்கு பாலக்கீரை எடுத்திருக்கோம். இந்த கீரையை சின்ன சின்னதா நறுக்கி ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இப்போ அந்த பாசிப்பருப்பு ஒரு பாதி அளவுக்கு கொதிச்சுக்கிட்டு இருக்கும் போதே நம்ம முதல்ல தக்காளியை அதில் போடுறோம். அடுத்ததா உருளைக்கிழங்கு, பீன்ஸு, இது எல்லாத்தையும் நாம இப்போ ஒன் பை ஒன்னா அதில் போட்டு நல்லா வேக வைக்க போறோம். இந்த உருளைக்கிழங்கு, பீன்ஸ், தக்காளியோட சேர்த்த கீரையும் ஒரு கூட்டா நம்ம செய்யும் போது அது உண்மையிலேயே செம டேஸ்டா இருக்கும். வழக்கமா ஆனியன், தக்காளி, பூண்டு இதெல்லாம் தான் போடுவோம். இன்னைக்கு நம்ம வித்தியாசமா மற்ற வெஜிடபிள்ஸ், உருளைக்கிழங்கையும் பீன்ஸையும் போட்டு இந்த கீரையோட ஒரு செம டேஸ்டா ஒரு கூட்டு தயார் பண்ண போறோம். இப்போ நம்ம பாலக்கீரை நறுக்கி வச்சிருக்கோம். அந்த பாலக்கீரையும் அதில் போடுறோம். நீங்க அரைக்கீரையோ இல்லைன்னா தண்டுக்கீரையோ சிறுகீரையோ எந்த கீரையை கூட இதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த கீரையை சேர்த்து சாப்பிடும்போது உண்மையிலேயே அது டேஸ்ட் மட்டும் இல்லாம நமக்கு ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு, தக்காளி, பீன்ஸு, கீரையும் சேர்த்து இந்த குக்கர்ல போட்டிருக்கோம். போட்டுட்டு நல்ல ஒரு கிளறிட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இப்போ நம்ம அதில் மஞ்சள் தூள் அண்டு சால்ட் இதில் சேர்க்க போகிறோம். இதே மாதிரி கீரை வீட்டில் நீங்கள் செய்யும்போது நிறைய பேர் இருந்தாங்கன்னா ஜாஸ்தியாகவே செய்து வச்சுக்கோங்க. ஏன்னா மிச்சம் இல்லாமல் காலி ஆகிடும், யாருக்கும் காணாமல் கூட போயிடும். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கோம். கல் உப்பு நான் இந்த அளவுக்கு ஒரு ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். 1.5 to 2 ஸ்பூனுக்குள்ள நான் சேர்க்குறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை ஒரு கிளறிட்டு குக்கரை மூடி வச்சிட போகிறோம். ஒரு 3 விசில் விட்டு இந்த குக்கரை ரிலீஸ் பண்ணி நம்ம அதுக்கப்புறம் மேற்கொண்டு அதில் தேங்காய் கரைசலை நம்ம அதில் போட்டுறோம். இப்போ அந்த குக்கரை நான் மூடி வச்சிடறேன். ஒரு 3 விசில் விட்டு நான் ரிலீஸ் பண்ணி எடுக்கிறேன். இந்த குக்கரை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு அரை மூடி தேங்காயும், ஒரு பெரிய பச்சை மிளகாய், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு மிக்சியில் ஜாரில் போட்டு நல்ல மையா அரைச்சி ரெடியாக வச்சுக்கிறோம். இப்போ இந்த 3 விசில் விட்டு நம்ம ரிலீஸ் பண்ண பிறகு இந்த தேங்காய் கரைசலையும் அதில் கொட்டிட்டோம். இப்போ இந்த கூட்டு செமையா வந்துச்சு. இதில் பெருங்காயத்தூளையும் நம்ம தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு, பீன்ஸ், தக்காளியோட கீரையும் சேர்த்த கூட்டு செம டேஸ்டா அருமையா வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம கடைசியா கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஆஸ் யூஷுவல் கருவேப்பிலையும் போட்டு நம்ம இதில் தாளிச்சு கொட்டிருக்கோம். இந்த கூட்டு பார்த்தீங்கன்னா பார்க்கும்போதே நமக்கு சாப்பிடும் போல இருக்கு.